எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான குக்கிங் எபிசோட்ல பட்டர் மஷ்ரூம் மசாலா. இது சப்பாத்திக்கு ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். ஈஸியாகவும் பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுவோன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேன்ல கொஞ்சோண்டு பட்டரை மெல்ட் பண்ணிடுங்க. பட்டர் மெல்ட் ஆனோடனே உப்பு, மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் மஷ்ரூமை நல்லா வேக வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுலேருந்தே தண்ணி வரும். ஸோ இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அதே பேனில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் சூடானோன்னு பெருஞ்சீரகம், கிராம்பு, ஒரு ஏலக்காய், பட்டை, ஒரு பிரியாணி இலை இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பச்சை மிளகா, பூண்டையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி வதக்கி எடுத்துருங்க. இப்போ இதில் நான் மிக்ஸி ஜாரில் முந்திரியும் ஒரு தக்காளியும் அரைச்சி வச்சுருந்தேன். அதையும் நம்ம இதில் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கிரேவிக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் கலருக்காக. அது ஆப்ஷனல் தான். தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். இது கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். இப்போ இந்த டைம் நம்ம வேக வச்சு இந்த மஷ்ரூமையும் அந்த தண்ணியோட ஆட் பண்ணிடலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தியும் ஆட் பண்ணுறேன். இதில் எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம பட்டர் மஷ்ரூம் மசால் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.